tasty irundhathu. Actually this is the fourth time we are coming. 13 லைட் தரோம். அப்புறம் 50 rupees தாங்க நம்ம கிட்ட சாப்பாடு. ரொம்ப ஆச்சரியப்படுவோம். கேரவன்ல ஏறனே அண்ணா நிக்கிறாரு. விஜய் சேதுபதி கை குத்தாரு. ரொம்ப ஹாப்பி சைலண்ட் ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. Hello friends, welcome back to Art and Lifestyle. இன்னைக்கு நம்ம பட்டினப்பாக்கத்துல இருக்க மீனவன் உணவகம் தான் வந்திருக்கோம். இங்க நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் மிஸ்டர் ராஜேஷை மீட் பண்ண போறோம். ஏன் அவர் அந்த அளவுக்கு ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா யூசுவலா செலிபிரிட்டியை பார்க்க நம்ம போக ஆசைப்படுவோம். பட் இவரோட உணவகத்தோட டேஸ்ட்டை பார்த்து அவங்களே நேர்ல வந்து அவங்களோட விஷஸையும் அவங்க அன்பையும் பகிர்ந்துட்டு போவாங்க. ஸோ அதை பத்தின நிறைய டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்ல மீனவர்களோட லைஃப் ஸ்டைல் பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ வாங்க மிஸ்டர் ராஜேஷை மீட் பண்ணிடலாம். வணக்கங்க, என் பேர் ராஜேஷ். நான் பட்டினப்பாக்கத்தில் வந்து மீனவன் உணவகம்னு ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வரேன். ஸோ நாங்கள் ரொம்ப நாளாக மீன்பிடி தொழில் பண்ணிட்டு இருந்தோம். ஃபிஷர்மன் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா முன்னோர்லாம் மீன்பிடி தொழில் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு அதில் நல்ல ஈடுபாடு. தூங்கி எழுந்த உடனே ஒரு 5 மணியோ 4 மணியோ 2 மணியோ மீன் பிடிக்க அப்பா கூட சின்ன வயசுலேயே போயிடுது. ஸோ அவங்க சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்தாங்க எப்படியெல்லாம் மீன் பிடிக்கிறது, என்னென்ன மீன் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நல்ல மீன்லாம் சாப்பிடுவாங்க. எல்லாருமே ரொம்ப மீன் பிரியர்கள் எங்கள் ஃபேமிலியில். நான்வெஜ்னா மீன் தான் அதிகமாக சாப்பிடுவோம். தீபாவளி அந்த மாதிரி வரும்போது கறி இதெல்லாம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் சண்டே அந்த மாதிரிலாம் மாறிச்சு இல்லையா. ஸோ மீன்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சோம். நம்ம சாப்பிட்டது பப்ளிக்கும் கொடுக்கணும்னு ஒரு எண்ணத்தில் ஹோட்டல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். எந்த டைமில் மீன் பிடிக்க போவீங்க? யூஸ்வலாக எந்த மாதிரி மீன்கள்லாம் பிடிச்சிட்டு வருவீங்க? நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 2 மணி 3 மணிக்கெலாம் கிளம்பிடுவோம். அந்த மீன் எப்போ பிடிக்குதுன்னு டைமிங்லாம் கிடையாது. நைட் 9 மணிக்கும் போவோம், 10 மணிக்கும் போவோம், ஈவினிங் 4 மணிக்கும் போவோம். ஸோ ரெகுலர் பார்த்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்கு தான் ரெகுலர். வலை ஒரு 4-5 வலை எடுத்துகிட்டு போவோம். இந்த ஐல மீனுக்கு ஒரு வலை, பாறை மீனுக்கு ஒரு வலை, இறாக்கு ஒரு வலை, நண்டுக்கு ஒரு வலை, அந்த மாதிரி என்னென்ன மீன் கிடைக்குதோ அதெல்லாம் காலை ஒரு 6-7 மணிக்கெலாம் ரீச் ஆகிடுவோம். நம்ம கரைக்கு வந்துடுவோம். ஸோ அந்த மீன்லாம் வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ என்னென்னா அந்த மீனெல்லாம் சேல்ஸ் பண்ணாத நாங்களே அதை வந்து வீட்டில் க்ளீன் பண்ணி ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீன் இந்த கடலோர பகுதியில் எங்கெங்கே இருக்கோ, பக்கத்தில் சீனிவாசபுரம் இருக்குது, நொச்சிக்குப்பம் இருக்குது, நடுக்குப்பம் இருக்குது, காசிமேடு இருக்குது, அங்கே போய்ட்டு என்ன லைவாக இருக்கோ நாங்கள் பார்த்து எடுத்து மொத்தமாக இங்கே சமையல் பண்ணி கொடுக்குறோம். பப்ளிக் ரொம்ப லைக் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ லைவாக கொடுக்குறதுனால எல்லாருமே லைக் பண்ணுறாங்க, தெளிவாக பண்ணுறாங்க இந்த விஷயம். ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டுல அந்த வேலையை பண்ணல. சின்ன வயசுலேருந்து கற்றுக்கின்னு பண்ணுறதுனால ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. ஒரு விஷயத்தை கற்றுக்கின்னு பண்ணால் எதுவுமே ஈஸி தான். ஸோ அதனால் நாங்கள் ஒர்க்கை லவ் பண்ணி பண்ணுறோம். நல்லா இருக்குன்றாங்க பப்ளிக்லாம், ரொம்ப ஹாப்பி. இன்னும் நிறைய பண்ணுவோம். ஹோட்டல் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க அண்ட் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஹோட்டல் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறோம். லஞ்ச் தான் மெயினாக, லஞ்ச் தான். ஒரு 13-14 லைட்டு தரோம். எறா, கடமா, சொரா, மீனில் ஒரு 6 வகை மீன் இருக்குது. அப்புறம் நண்டு ஒரு 3 வகை நண்டு இருக்குது. இந்த சிவப்பு நண்டு ஒன்றுவாங்க, வெள்ளை நண்டு, கல் நண்டு, அப்புறம் ஆற்று நண்டு, அப்புறம் சங்கு கறி ஸ்பெஷலாக பண்ணுறோம். அப்புறம் சாங்க்ராப் எலிப்பூச்சின்னுவாங்க, அந்த எலிப்பூச்சி பண்ணுறோம். அப்புறம் நிறைய வகை மீன், அந்த பாறை, ஐலா, அப்புறம் சொரா புட்டு எல்லாமே நிறைய இருக்கும் நம்ம கடையில். ஸோ அதனால் லஞ்ச் மட்டும் தான் பண்ணுறோம். நாங்கள் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறோம். ஈவினிங் 5 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடும். லஞ்சு தான். ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறாங்க பசங்க, ஸ்விக்கி அந்த ஒர்க் பண்ணுற பசங்களாம் லஞ்சில் தான் எல்லாருக்கும் சப்ளை பண்ணுவாங்களே. அவங்க போயிட்டு எல்லாருக்கும் டெலிவரி பண்ணிவிட்டு ஒரு 4 மணிக்கே பசியோடு வருவாங்க. அவங்களாம் பசி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் 5 மணி வரலாம் ரைஸே வச்சுருக்கோம். ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இல்லைன்னா எறா குழம்பு, நண்டு குழம்பு, அந்த மாதிரி ஒரு 5 மணி வரலாம் லஞ்சை கொடுக்குறோம். நாங்கள் சைடிஷ் இருக்கும் ஒரு 5-6 மணி வரலாம் இருக்கும். ஸோ என்ன லைவாக இருக்கும், எவ்வளோ நேரம் கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னு சொல்லிடுவோம். பப்ளிக் ஹாப்பியாக இருக்காங்க. ஹோட்டல் சர்வீஸ் பற்றி சொல்லுங்கள் அண்ட் எந்த மாதிரியான சர்வீஸ்லாம் கொடுக்குறீங்க? சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் ஹோட்டல் வந்து ஒரு ஹோம் மேடாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். வீட்டு சமையல் மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் வராங்க, நல்லா இருக்குன்றாங்க, ஹாப்பியாக இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே கொரோனா இல்லையா, அதனால் ஒர்க் இருக்கும், ஒர்க் இருக்காது. ஸோ யார் யார் வேலையிலையும் எல்லாரையும் பார்த்து கூப்பிட்டு நம்ம ஷாப்பில், நம்ம ஹோட்டலில் எங்கள் நண்பர்கள் வெளியெல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வேலை மாதிரி கொடுத்து சர்வீஸ் தான். எல்லாருக்கும் ஒரு டிஷர்ட் மாதிரி கொடுத்து ஒரு நல்லபடியாக பார்ட்னர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் நான் பார்ட்னர் தான் சொல்லுவேன். இந்த லைனில் சில பேர் நல்லா பண்ணுறாங்க, நல்லா பண்ணல, அது தெரியல. நான் நல்லா கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்படுறேன். ஒரு பெரிய ஹோட்டலில் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் வரவங்களை அழகாக உட்கார வச்சு, டேபிள் இருக்குது, ஒரு 30 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு என்னென்ன தேவை தனியாக சைடிஷ் பிளேட்டு கொடுக்குறேன். எல்லாருக்கும் சின்ன பிளேட்டில் வந்து இலை போட்டு ரைஸ் தனியாக கொடுத்து ஒரு சைடிஷ்க்கும் ஒரு பிளேட் கொடுக்குறேன் செப்பரேட்டாக. எறாக்கு ஒரு பிளேட்டு, கடமாக்கு ஒரு பிளேட்டு, மீனுக்கு ஒரு பிளேட்டு. டேபிளில் இடம் இல்லைனாலும் அதை முடிச்சதுக்கப்புறம் எடுத்து வந்து கொடுக்குறோம் நாங்கள். ஸோ சர்வீஸ் பெட்டர்ன்றாங்க எல்லாருமே. ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க. இன்னும் ஒழுங்காக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஒழுங்காக கொடுப்பேன். மீனவன் உணவகத்தோட ஸ்பெஷல் கஸ்டமர்னா நீங்கள் யாரை சொல்வீங்க?
ஆட்டோ டிரைவர் ஸ்பெஷல் எனக்கு. அவங்க தான் எனக்கு மெயின் ஆட்டோ டிரைவர்லாம் அவங்க தான் எனக்கு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அவங்க தான் எனக்கு கை கொடுத்தவங்க. அவங்க தாங்க நல்லா எல்லாரும் அவங்க பப்ளிக் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. டக்குன்னு வருவாங்க, டக்குன்னு நிற்பாங்க, டக்குன்னு சாப்பிடுவாங்க. அவங்க ஹாப்பியாக இருந்தால் நான் ஹாப்பி. அப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்திருக்காரு, அப்புறம் கார்த்திக் சார், அப்புறம் ஜெயமதி சார், நிறைய பேருங்க. அப்படியே அந்த வேலை அப்படியே கார் நிற்க வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு போவாங்க. காமெடி ஆக்டர் யோகி பாபு சார். இங்கே பட்டினப்பாக்கம் ரொம்ப ஃபேமஸுங்க. ஷூட்டிங் பிளேஸ் நிறைய இருக்குது பக்கத்தில் புரோக்கன் பிரிட்ஜ் இருக்குது, இந்த பக்கம் லைட் ஹவுஸ் இருக்குது, இந்த பக்கம் எம்ஆர்சி நகர் கிரவுண்ட் இருக்குது. நிறைய ஷூட்டிங் வருவாங்க. அவங்களாம் டேமும் ஷூட்டிங் சாப்பாடு சாப்பிட்டு இந்த பக்கம் வந்து பக்கத்தில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் பார்த்துட்டு சொல்லுவாங்க. அசிஸ்டண்ட் வருவாங்க, நாங்கள் கொடுப்போம், சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக. விஜய் சேதுபதி சார் தான் கூப்பிட்டு முத்தம் கொடுத்து ஸ்பெஷலாக ஹக் பண்ணிட்டாரு. ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் வருவாங்க, சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய பேர் வருவாங்க, பாக்ஸர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, ஜிம்மில் இருக்கவங்க நிறைய பேர் வருவாங்க, ஜிம் பாய்ஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அவங்க உடம்புலாம் ஃபிட்டாக வச்சுன்னா தான் அவங்க ஒர்க் பண்ண முடியுமே சினிமாவில். தவசிராஜ் மாஸ்டர் வருவார், ஸ்டென்ட் மாஸ்டர் அனலரசு, அப்புறம் ஸ்டென்ட் செல்வா மாஸ்டர், நிறைய பேர் வருவாங்க. சிறப்பு விருந்தினர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க. பக்கத்துலேயே மினிஸ்டர்ஸ் குவார்டர்ஸ் இருக்குது, இந்த க்ரீன் ஹவுஸ் ரோடு சொல்லிட்டு. அங்கேருந்து ஃபோன் வரும், சார் நான் உங்கள் பிஏ பேசுகிறேன் சார். நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடும்ப்பா, இவ்வளோ பெரிய ஆள் நம்ம ஹோட்டலில் சாப்பிட ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. சார் சொல்லுங்கள் சார், நான் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவார். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்போம். அவங்க மினிஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர், அப்புறம் கலெக்டர் சார்ஸ்லாம் வருவாங்க, கார்லேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. தேவையான நம்ம கொடுப்போம், சாப்பிடுவாங்க. மீன்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மருந்தாக எடுத்துக்கினா இது ரொம்ப பெஸ்ட்டு. இது மீன் உணவுன்றது ஆரோக்கியமான பொருளுங்க. இன்னமும் நாங்கள் நல்லா இருக்கோம். எங்கள் தாத்தாக்கு 75 வயசு ஆகுது. இன்னமும் சொல்லுவோம், எல்லா வீடியோலாம் சொல்கிறேன். மனுஷன் கண்ணாடியே போட மாட்டாப்புல, ஹாப்பியாக இருப்பார். இந்த வலைலாம் கிழிஞ்சுதுன்னா ஊசி நுழைச்சி தப்பாரு. இந்த நெட்டு இது பண்ணுறது இன்னமும் அந்த மீன்பிடி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண் அவ்வளோ பவராக இருக்கும். அந்த காலத்துலேருந்து இந்த வயசு வரலாம் மீன் நல்லா சாப்பிடாப்புல. நாங்களும் நல்லா சாப்பிடுவோம், நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கோம். எல்லா கடையிலும் மீனெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக வறுத்து டெம்ட்டு வர மாதிரி ஹோட்டல் வச்சுருப்பாங்க. எங்கள் கடையில் அப்படி இல்லை, பச்சையாக வச்சுருப்போம் மீனெல்லாம். நெத்திலி மீன் இப்படி தான் இருக்கும், வயல மீன் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மீனோட மருத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றோம், அனுபவிச்சதில்லை இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி யூடியூப் பார்த்து என்னென்ன மீனில் இருக்குன்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கும் ஒரு ஒர்க்கு சரி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் ஆரம்பித்து என்னென்ன மீன் என்னென்ன சத்து இருக்கோ அந்த மீன்லாம். நெத்திலினா மேண்டேட்டி நம்ம ரெகுலராக பண்ணுறோம். சொரா புட்டும் அதே மாதிரி தான். அப்புறம் நண்டு அந்த மாதிரி தான். நண்டுலாம் வந்து ஜலதோஷம் சளி கிளி பிடிச்சா அது ஒரு மருந்தாகவே சாப்பிட்றாங்க. ஒருத்தர் என்ன டாக்டர்னு சொல்கிறாரு, நான் அப்படிலாம் இல்லைங்க, இருக்கிறத சமைச்சு கொடுக்குறோம், ஹாப்பியாக இருக்குது. டாக்டர் சார்லாம் நிறைய பேர் வருவாங்க. இந்த பக்கம் பீச் ரோடுங்க, இது லைட் ஹவுஸ்லேருந்து பட்டினப்பாக்கம் வந்து சர்வீஸ் ரோடு, நிறைய பேர் போகிறாங்க. எவ்வளோ டாக்டர்ஸ் சைலண்டாக வந்து சாப்பிடுவாங்க. கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, டிரைவர் சார்லாம் சொல்லுவார், சார் டாக்டர் சார் வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் தெரிஞ்சுப்போம். ஸோ அவர்கிட்ட வாண்டடாக பேசுவாங்க, சார் ரொம்ப நன்றி சார், நான் ஹாப்பியாக இருக்கும், தட்டி கொடுத்துட்டு போவாங்க. ஸோ டாக்டரே வந்து சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் என்னென்ன ஃபிஷ்ஷில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நெத்திலாம் கேட்டு சாப்பிடுவாங்க. ஒமேகா 3ன்னு சொல்லுவாங்க. ஒமேகா 3 அப்புறம் விட்டமின்ஸ் நிறைய இருக்குங்க. மீன் சாப்பிட்லாங்க, என்னை பொறுத்தவரைக்கும் சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருக்குங்க. ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு தான் இது சொன்னாங்க, இந்த மாதிரி யூடியூப் சேனலில் ஏதோ இந்த மாதிரி வந்துருக்கோம். ஆக்சுவலி வி ஆர் ஃப்ரம் கேரளா. எனக்கு சீ ஃபுட் ரொம்ப பிடிக்கும். அப்போ ஒரு வாட்டி வந்தோம், நல்லா சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ அதனால மறுபடியும் இந்த ஆக்சுவலி திஸ் இஸ் த 4th time we are coming. What dish you like most? Fish, prawns. Okay. Actually we like everything. How is the service? சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நல்ல ஒரு ஹோட்டலில் போனால் அதே வந்து எங்களுக்கு இங்கே கிடைக்கிது. ஆக்சுவலி தே ஆர் சர்விங் வெரி வெல். ஓகே. ரொம்ப நல்லா சர்வ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆக்சுவலி தே லவ் சீ ஃபுட். விஜய் சேதுபதி சார் மீட் பண்ணதா சொன்னீங்க. எப்படி அவரை மீட் பண்ணீங்க அண்ட் ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? விஜய் சேதுபதி சார் மீட் பண்ணது வந்து எங்கள் பக்கத்தில் ஷூட்டிங் வந்திருந்தாங்க. விஜய் சேதுபதி சார் அப்புறம் பார்த்திபன் சார்லாம் துக்ளக் தர்பார் சொல்லிட்டு அங்கே அவங்க அஸ்டன் சொல்லியிருக்காரு போல. இது பட்டின பக்கத்தில் ஒரு கடை ஃபேமஸுங்க, அது மீனவன் உணவகம் சொல்லிட்டு லைவாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அஸ்டண்ட் வந்தார். வந்து அதில் பார்சல் கேட்டார். சரி நானும் கொடுத்தேன். சரி அஸ்டண்ட் தெரியாது எனக்கு. சாப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு 4 மணிக்கே வர்றாரு. அண்ணன் கூப்பிட்றாரு சொன்னார். இல்லைங்க வேலை இருக்குது, அண்ணன் கூப்பிட்றாரு வாங்கினா தெரியல. சரி ஏதோ கூப்பிட்றாரு சொல்லிட்டு நானும் பைக்கில் உட்காந்துட்டு போனேன். பக்கம் தான் அப்படியே போனோன்னா கேரவனில் ஏறினோடனே அண்ணன் நிற்கிறாரு. விஜய் சேதுபதி அண்ணன் கை கொடுத்தாரு. ரொம்ப ஹாப்பி, சைலண்ட் ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. பிரபலங்க அவர், நல்ல மனுஷன். அதனா சார் ரொம்ப நல்லா இருந்தது. நான் சொன்னேன் சார் நல்லா பேச்சே வரல எனக்கு. அருமையாக பேசினார். கட்டி பிடிச்சாரு மட்டும் அருமையாக இருக்குடா தம்பி, சூப்பராக இருக்குது, வயசுனா கட்டிட்டு சூப்பராக பண்ணுற சார், எல்லாம் ஃபேமிலியோடு தான் பண்ணுறேன் அப்படின்னா நல்லா இருக்குது, ஆல் த பெஸ்ட், நீ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் யாருக்கு வரும்? நல்ல மனுஷனுக்கு தாங்க வரும். அதுதாங்க நல்ல மனுஷன்.
அப்புறம் அவர் ரெஃபர் பண்ணார். மறுநாளே அன்னைக்கு பண்ண நான் மறுநாளே ஹோல் டீமுக்கும் அவர் அப்படியே எல்லாருக்கும் புக் பண்ணிட்டாரு. எல்லாருக்கும் அந்த சைடிஸ் எல்லாருக்கும் கொடுன்னு சொன்னார். ஸோ அது நல்ல எனக்கு பேமெண்ட் வந்தது. ஓகே, அது இல்லாத ஒரு நடிகர்லாம் கொடுத்தது பெரிய விஷயம் இல்லையா? ஹாப்பிங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என்னென்ன ஹோட்டல்லாம் சாப்பிட்ருப்பாங்க அவங்க, நல்ல ஹாப்பி. பேச முடியல என்னால். மீனவன் உணவகம்னு சொல்லி ஓப்பன் மீனவன் சொல்லி ஸ்பெஷலாக ஒன்லி சீ ஃபுட் தான். பீஃப் நான்வெஜ் எங்கே போடுறீங்க? இந்த அக்காக்கில் பக்கத்துலேயும் போட்டுருக்கேன். என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் கொடுக்குறீங்க? என்ன ப்ரைஸில் கொடுக்குறீங்க? அப்புறம் 50 rupees தாங்க நம்மகிட்ட சாப்பாடு. ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, என்னங்க நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் 50 ரூபா தான் கொடுக்குறாங்க, நல்லா இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. என்னோட இது சொல்லிடுறேன் நான், சாப்பாடு 50 ரூபா தாங்க, அன்லிமிடெட் கொடுக்குறேன். ஒயிட் ரைஸு ப்ளஸ் அதில் கருவாட்டு குழம்பு, சாம்பார், ரசம், மீன் குழம்பு, ஒரு பொரியல் வரும். சைடிஸ் எல்லாம் 100 rupees தான் வருங்க. மீன் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். மீன் அயில மீன்லாம் 100 rupees தான் கொடுப்பாங்க. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் வஞ்சிரம் பார்த்தீங்கன்னா 150 மேலே தாண்டாது நம்ம கடையில். கொஞ்சம் பெருசாக இருந்தால் 200 வாங்கலாம். ஸோ மீன் நம்ம வலையில் நிறைய வந்ததுன்னா ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ வெளியே வாங்குற மாதிரி இருந்தால் ரொம்ப லாபம்லாம் வச்சு வைக்கிறது இல்லைங்க. ஸோ கஸ்டமர் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா நம்ம ஹாப்பி. அதை மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். சில பேர் வருவாங்க, சார் என்கிட்ட இவ்வளோ தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ டிரைவர்லாம் ஒரு 50 ரூபா தான் இருக்குது சார், உட்கார வச்சு அவருக்கு ஒரு 50 ரூபா ஒரு மீன் ஹாப்பி ஆகிடுவார். அவர் போதும், சந்தோஷமாக சாப்பிட்டு போவாங்க நம்ம கடையில். பாக்கெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம கடையில் ரொம்பவே இருக்குது. ரொம்ப பேர் ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறம் கிங் ப்ரான்லாம் ஒன்று பண்ணுறோம், பெரிய ஏரா, நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தலை அப்படியே இருக்கும், வால் அப்படியே இருக்கும், நடுவில் மட்டும் அந்த மீட் தெரியும். ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் நம்ம கடையில். சங்கு கறி பண்ணுறோம். அப்புறம் மீனெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குங்க. பப்ளிக் சொல்லுவாங்க, சார் இது பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அது எங்கே இருந்தாலும் பிடிச்சி தேடி பிடிச்சி எடுத்து அதை கொடுத்துருவாங்க. என்ன டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ப்ரான். வெளி ஊர்லேருந்து இல்லைன்னா வெளிநாட்டிலேருந்து மீனவன் உணவகத்துக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது? நம்ம பட்டினம்பாக்கம்ன்றது ஒரு சென்னையில் மத்தியில் இருக்குது. ஸோ பட்டினம்பாக்கம்னு ஒரு ஏரியா இருக்குது. ஓகே, அதில் ஒரு கடை ஒன்று இருக்குது, மீனவன் உணவகம் சொல்லிட்டு. யூடியூப் தான் ஃபேமஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் பார்த்தாங்க, பார்த்துட்டு நிறைய ஊர்லேருந்து கால்ஸ் வரும். நிறைய கண்ட்ரிலேருந்துலாம் கால் வரும். எனக்கு நைட்லலாம் கால் பண்ணுவாங்க, என் ஃபோனில் இருக்குது. நிறைய பேர் சென்னைக்கு சாப்பிட்றதுக்குன்னு வரவங்க இருக்காங்க. சென்னைன்னு ஒரு வேலைக்கு வந்தாங்கன்னா முடிச்சுட்டு என் கடையை சாப்பிட்டு போவாங்க. ஸோ அவங்க குரூப்ஸில் தான் போட்டு விடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் மாவட்டத்துலேருந்து நிறைய பேருங்க, தூத்துக்குடியிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, கன்னியாகுமரிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. சார் நாங்களும் ஃபிஷர்மேன் தான் சார், நல்லா பண்ணுறீங்க நீங்கள், ஹோம்மேடாக இருக்குது, ஹாப்பிங்க, நல்லா பண்ணுறேன், ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. சந்தோஷம். நிறைய ஊர்லேருந்துலாம் வராங்க. அந்தமான், இலங்கை, அப்புறம் ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக பேசினார். ஒரு அக்கா பேசினாங்க ஸ்ரீலங்காலேருந்து. அந்த ஸ்லாங்கை வந்து தெனாலியில் கமல் சார் பேசி பார்த்தேன். அதுக்கப்புறம் என் ஃபோனில் வந்து இவங்க தான் பேசினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் திருச்சியில இருந்து வரோம். லாஸ்ட் டைம் கூட வாங்க ப்ரோ, ஒரு நிமிஷம். நம்ம வீட்டு வாட்டி கூட ஃபோட்டோலாம் எடுத்து கூட வாட்ஸ்அப்லாம் போட்டுருந்தாரு. ஓகே, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேற்று கூட ஆக்சுவலி கூட சாப்பிட்டோம் எல்லாம். ஸோ அகெயின் ஓ சூப்பர். 3 times ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணியிருந்தாரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த நெத்திலி அதுவும் நல்லா இருக்கும். நேற்று சாப்பிட்டோம். இப்போ அகைன் டேஸ்ட் கண்டினியூவாக அப்படியே சென்னையில் ஒரு 4 days இங்கே தான். ஓகே ஓகே. ப்ரான்ஸு வெரி நைஸ், நல்லா இருந்தது. ஏன்னா நல்லா சூடாக இருந்தாங்க, எல்லாமே சாப்பிட. சவுத் ஈஸ்ட் ஃபுட் எல்லாமே வெரி குட். நம்ம ஹோட்டலுக்கு வரணும்னா எப்படி வரணும், எக்ஸாக்டாக லொக்கேஷன் சொல்லுங்கள், அண்ட் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாக்கத்தில் இருக்குது. பட்டினப்பாக்கம் நம்ம அடையார்லேருந்து வந்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் சிக்னலில் ரைட் எடுத்து உள்ளே வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 200 மீட்டர்ஸில் வந்துடும். நீங்கள் பாரிஸ் கார்னர்லேருந்து வந்தீங்கன்னா லைட் ஹவுஸ் லெஃப்ட்டு நம்ம சர்வீஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோமீட்டரில் வரும். நம்ம கூகுள் மேப்லேயே நம்ம அட்ரஸ் மேப்பில் லிங்க் பண்ணியிருக்கோம். ஸோ யூடியூப்லேயே இருக்குது, கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது. மறக்காத வாங்க, எல்லாருமே சாப்பிடுங்க. ஏன் கடை மட்டும் இல்லைங்க, எங்கே வேணாலும் மீன் சாப்பாடு சாப்பிடுங்க, நல்லது. அது இங்கே வந்து எல்லா சீ ஃபுட்ஸ் எல்லா ஐட்டமே சைடிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்க்ளூடிங் ப்ரான் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரெஃபர் பண்ணி இங்கே நல்லா இருக்குது, எல்லாமே சாப்பிட நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே ட்ரீட் பண்ணோம், உடனே என்னென்ன கேட்கணுமோ உடனே கொண்டு வந்து தராங்க, ஒன்றும் டிலே பண்ணாங்க. அண்ட் எல்லாமே இதில் வந்து எந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கணும், எல்லாமே சூப்பராக இருக்குது, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சஜஸ்ட். தேங்க்யூ. இதுதான் நாங்கள் தொழில் பண்ணுற இடம். கடலில் போட்டில் போயிட்டு இங்கே தான் போட்டில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வலைலாம் இருக்குது பக்கத்தில். போட் போயிருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு. ஸோ வந்தோன்னா அந்த மீனை எடுத்து நம்ம கடையில் ஃப்ரை பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மீனவன் உணவகம் வந்து சீ வியூ தான், அது ஃபுல் லைவ் சீ ஃபுட் கொடுக்குறோம். கடலை பார்த்த மாதிரியே சாப்பிடலாம், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப பேர் அதான் லைக் பண்ணுவாங்க. சார் உள்ளே உட்காரலாம் சார் அப்படின்னு நான் ரூமில்
வேண்டாங்க நான் வெளியே உட்காரன்னுவாங்க. ஸோ பார்க்குறது நல்லாயிருக்கும். டேபிளில் அப்படியே கடலை பார்த்த மாதிரி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களோட வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட வரலாம் நம்ம ஹோட்டலுக்கு. போட்டு அந்த மாதிரி தான் நம்ம போட்டை வந்து ஒரு இயர்லி மார்னிங் போச்சு. ஸோ அந்த போட்டு வந்து இப்போ தொழில் போயிருக்கு. நம்ம நண்பரோட போட்டு தான் அது போயிட்டுருக்கு. ஸோ வாங்க நம்ம ஹோட்டலுக்கு கடலை பார்த்த மாதிரியே சாப்பிடுங்க. மீனவன் உணவகம் உங்களை எனக்கும் அன்புடன் வரவேற்பு. வாங்க நம்ம கடைக்கு வாங்க, சாப்பிடுங்க, நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ. நீங்கள் எல்லாமே அந்த ஆர்ட் அது இதுன்னு பார்த்து பழக்கப்பட்டுருக்கீங்க. இது நல்ல ஒரு விஷயங்க. உணவு நீங்கள் வீட்டில் தினமும் சந்திக்கிற பொருள் தான் இது. தக்காளி வெங்காயம் தினமும் மீனோடு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ இது புதுசாக இருக்கும். பாருங்கள், வீட்டில் இருக்க எல்லாருமே பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தடுத்த வீடியோலாம் பாருங்கள், சிஸ்டரோட வீடியோவும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. போதும்